இந்நிலையில அவர் கொலை தொடர்பாக 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் 2வது குற்றவாளியான ஜம்புகேஸ்வரன் என்பவரை போலீசார் கொலை செய்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்தை பார்ப்பதற்காக போலீசார் பாதுகாப்புடன் ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்கா அருகே காவிரி கரையோரம் சென்று ஆயுதங்களை வைத்த இடத்தை கேட்டபொழுது அந்த பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை தாக்க முயன்றதால் ஜம்புகேஸ்வரன் காலில் சுட்டு பிடித்தனர். அதாவது எஸ்ஐ ராஜகோபால் அவரை இடது கையிலும், அதாவது இவர் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலையும் அறிவாளால் தாக்கியுள்ளார். இதனால் ஜம்புகேஸ்வரனை காலில் சுட்டு போலீசார் பிடித்தனர். தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் இந்த அரசு மருத்துவமனையில் மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்கள் நேரடியாக விசாரணை செய்தனர். விசாரணைக்காக ஜம்புகேஸ்வரனை அழைத்து செல்லும் போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்பு முயன்றார். அதனால் தற்காப்புக்காக போலீசார் அவரை இடது காலில் சுட்டனர். இது தொடர்பாக ஸ்ரீரங்கம் RTO ஆனது விசாரணை நடைபெறும் என்று மாநகர காவல் ஆணையர் காமினி தெரிவித்துள்ளார்.